கடந்த 2022ஆம் ஆண்டு தொடங்கிய உக்ரைன் ரஷ்யா போர் 3 ஆண்டுகளாக தொடர்ந்து வருகிறது. போரை நிறுத்த பல்வேறு முயற்சிகள் எடுத்த போதும் போர் முடிவுக்கு வரவில்லை. இந்நிலையில் கடந்த புதன்கிழமையன்று சவுதி அரேபியாவில் உக்ரைன் போர் தொடர்பான பேச்சுவார்த்தையில் ரஷ்யா மற்றும் அமெரிக்க அதிகாரிகள் ஈடுபட்டிருந்தனர். இந்த சந்திப்பில் உக்ரைன் சார்பாக யாரும் அழைக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. அப்போது பேசிய ட்ரம்ப் 3ஆம் உலக போர் வெகு தொலைவில் இல்லை என தெரிவித்தது உலக நாடுகள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய கிழக்கில் என்ன நடந்தது என்பது உங்களுக்கே தெரியும். இப்போது ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையே நடந்து கொண்டிருப்பதையும் பாருங்கள். தான் அமைதியை விரும்புவதாகவும் யார் கொல்லப்படுவதையும் தான் விரும்பவில்லை எனவும் ட்ரம்ப் தெரிவித்தார். இதன் காரணமாகவே உலகெங்கும் உள்ள போர்களை முடிவுக்கு கொண்டுவர அவசரமாக நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் 3ஆம் உலக போர் வெகு தொலைவில் இல்லை என எச்சரிக்கையும் விடுத்துள்ளார். அப்போது தான் உக்ரைன் மீது அன்பு வைத்திருப்பதாக கூறிய ட்ரம்ப் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை கடுமையாக விமர்சித்தும் பேசியிருந்தார். ஜெலன்ஸ்கி ஒரு வெற்றிகரமான காமெடி நடிகர் என்றும் தேர்தல் இல்லாத சர்வாதிகாரி என்றும் ட்ரம்ப் சாடினார். பைடன் தலைமையிலான அரசு இன்னும் 1 ஆண்டு ஆட்சி பொறுப்பில் இருந்திருந்தால் கூட 3ஆம் உலக போரை நிச்சயம் கண்டிருப்பீர்கள் என ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார்.